வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2026. ஏன் மேடம் நிறைய வீடியோஸ் இல்லை, என்னாச்சு, ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. முக்கியமாக சில பேர் கேட்ட கேள்வி, என்னோடய வாட்ஸ்அப்போட ஒரு டிபியை பார்த்துட்டு உங்களுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. இல்லை, எனக்கு 2வது குழந்தை பிறக்கலை. கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம். ஆனால் இது ஹெல்த்து ப்ராப்ளம்னு நான் சொல்ல வரலை. ஏன்னா வாராகியை பொறுத்தளவுக்கு அவளை யார் நம்புகிறாங்களோ அவள் நம்மளை காப்பாற்றுவா. என்னென்னா சில சமயங்களில் இது பெரிய பெரிய மகான்களுக்கே நடக்கிற விஷயம். ஸோ நான் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. ஸோ அப்போ எனக்கு இது நடக்கிறது ஒரு சர்வ சாதாரணம். என்னென்னா சில உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் பண்ணிட்டேன். ஸோ அதோட கர்மா இம்பேக்ட்டு எனக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் சில ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் பண்ண முடியல. ஸோ இதுதான் வீடியோ போடாததுக்கான ஒரு காரணம், முக்கியமான காரணம் இதுதான். இப்போவுமே கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை, வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு முடிவில் இருந்தேன். பட்டு நிறைய பேர் மேடம் எங்களுக்கு எப்படியாவது சொல்லுங்கள். முக்கியமாக சில கிளைண்ட்டோட அந்த ரெக்கார்டிங் கேட்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மேடம் நீங்கள் லாஸ்ட் இயர் நான் போடலை, அப்பா இறந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் லாஸ்ட் இயர் போடலை, நீங்கள் போடலை. போன வாட்டி நான்லாம் எனக்கு ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ பர்சனலாக நிறைய ஒரு 4-5 பேர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்தது. பட் லாஸ்ட் இயர்லாம் எனக்கு எந்த பெனிஃபிட் வரலை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி எனக்கு ஒரு ரெக்கார்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னொன்று வாராகிக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். உண்மையை சொல்லணுன்னா பேசக்கூடிய நிலமையில் கூட நான் இல்லைங்கிறது தான் நிஜம். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் பெருசாக நடக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயமாக அம்மா எனக்கு பண்ணி அந்த கர்மா கிளின்சிங் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ கொஞ்சம் முடியலை, இருந்தாலும் இதை பண்ணிடணுங்கிறது வாராகி கட்டாயமாக இதை நீ சொல்லணும், பண்ணணும்னு உத்தரவு கொடுத்ததால் நான் வீடியோ நிச்சயமாக போடுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாராகி நோன்பு ஒரு 5வது ஆண்டு நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம். அதனை தொடர்ந்து தான் வசந்த நவராத்திரிக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ உபாசனையெல்லாம் கொடுத்து பண்ணோம். சிமிலராக இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கர பூஜை பண்ண போகிறோம் வாராகிக்காக. அதோட பேரே பார்த்திங்கன்னா நவ ஆவரண பூஜை அப்படின்னு ஒரு பூஜை பண்ண போகிறோம். இந்த பூஜை எல்லாரும் பண்ண போகிறாங்களான்னா இல்லை, ஸ்பெஷலாக உபாசனை வாங்கி சில பெண்கள் மட்டும் பண்ண போகிறாங்க. அது யார் பண்ண போகிறாங்க என்னங்கிறதெல்லாம் என்னோடய டிசிஷன் கிடையாது, எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், யார் புக்கிங் யார் பண்ண போகிறாங்கங்கிறது அது வாராகியோட இஷ்டம். ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் புக்கிங் பண்ணி அந்த ஸ்பெஷல் உபாசனை வாங்கிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே நம்ம பண்ணுவோம்ல, 10 நாள் பூஜைலாம் பண்ணுவோம், ஒரு நாள் ஒரு ஃபுட்டெல்லாம் வச்சு. அது மாதிரி இந்த வாட்டி கிடையாது. ஸோ வெறும் 9 நாள் பூஜை தான். ஏன்னா இது பேரே அந்த ஸ்பெஷலாக சில பெண்கள் பண்ண போகிறாங்க இல்லையா, உபாசனை வாங்கி. அந்த நவ ஆவரண பூஜை அவங்க வேறு மாதிரி பண்ண போகிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய பூஜைக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்களுமே 9 நாள் பூஜை. ஸோ உங்களதுமே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி சிமிலராக இருக்காது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பட் நீங்களுமே நவ ஆவரண பூஜை தான் பண்ண போகிறீங்க. 9 days அவங்க ஸ்பெசிஃபிக்காக சக்கரெலாம் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் பூஜையாக அதை பண்ண போகிறீங்க. ஸோ தொடர்ந்து முதல் நாள் என்ன பண்ணணும், 2வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளுக்கும் வீடியோஸ் வரும். கொஞ்சம் சில வீடியோஸ் அன்றைக்கி காலையில் கூட வரலாம். ஏன்னா என்னோடய ஹெல்த்தை பொறுத்து தான் நான் கொஞ்சம் பண்ண முடியும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ லேட் ஆகுது அப்படின்லாம் யாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். பட் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த நவ ஆவரண பூஜையில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மந்திர உச்சாடனம். ஸோ அந்த மந்திர உச்சாடனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 9 நாளும் நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்த மாதாக்கள் வழிபாடு தான் நம்ம பண்ணியிருப்போம், எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளுமே ஒரு நாள் வாராகி, ஒரு நாள் கௌமாரி, ஒரு நாள் வைஷ்ணவி, இப்படி தான் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. ஆனால் இந்த வாட்டி 9 நாளுமே 9 வாராகியை தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஸோ அந்த 9 வாராகி யார், ஸோ அது மாதிரி விஷயங்களாக தான் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கும்.
ஸோ இந்த ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலானது. தயவு செய்து யாரெல்லாம் வாராகி நோன்பு நான் ஒரு வருஷம் இருந்தேன்னா கூட பரவாயில்ல, இந்த நவ ஆரண பூஜையை நீங்கள் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய பாசிட்டிவ், அதாவது வந்து இந்த பூஜை வந்து நவாவரண பூஜை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க யார் அப்படின்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோழர்கள் இந்த பூஜையை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பீங்க. அந்த சோழாஸ் ஃபேமிலியோட கனெக்டிவிட்டி இல்லாமல் இந்த நவ ஆரண பூஜையை கட்டாயமாக யாரும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷலானது. நான் ஒரே ஒரு வருடம்தான் மார்கழி நோன்பு இருந்திருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க, இல்லை நான் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் யாருனாலும் பண்ணுங்கள். நான் மார்கழி நோன்பே இல்லைங்க, ஆனால் நான் எவ்ரி இயர் வந்துட்டு ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்க கட்டாயமாக பண்ணுங்கள். ஏன்னா ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கே வாராகியோட ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கணும். இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து அமாவாசைன்னு நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். பிரதமைக்கு தான் நான் ஆரம்பிப்பேன். கரெக்டாக நவமிக்கு நான் முடிச்சிடுவேன். சரிங்களா? ஸோ 9 days 9 வாராகி. தசமிக்கான பூஜை என்ன அப்படிங்கிறது நான் ஃபைனலாக சொல்லுவேன். அதாவது இது வந்து இந்த 9 நாள் பூஜை தசமியோட கனெக்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூஜை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.